வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி டிஃபன் தான் செய்ய போகிறோம். வழக்கமாக எல்லாருமே செய்யக்கூடிய டிஃபன் தான். இதில் முட்டைக்கோஸ் சேர்த்து எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சிருச்சு. 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 பச்சை மிளகாய் நறுக்கினது, 2 டேபிள் ஸ்பூன் முந்திரியை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கியிருக்க, இதையும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின இஞ்சி, 1 டீஸ்பூன் சீரகம். ஒரு 10 செகண்ட் இதை பரட்டி விட்டுடலாம். நூற்றி 150 கிராம் அளவுக்கு முட்டைக்கோஸ் நறுக்கி வச்சிருக்க, இதை போட்டுடலாம். ஒரு 30 செகண்ட் இதை வதக்கி விட்டுடலாம். மீடியம் சைஸில் ஒரு கேரட்டை பொடியாக நறுக்கியிருக்க, இதையும் போட்டு 1 நிமிஷம் இதை நல்லா வதக்கிடலாம். மீடியம் சைஸில் 2 தக்காளியை நறுக்கி வச்சுருக்க, இதை போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுக்கலாம். 3 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிற, இது சரியாக இருக்கும். முட்டைக்கோஸும் கேரட்டும் நல்லா வேகணும். ஒரு 5-6 நிமிஷம் மூடி வச்சிடலாம். பேனில் 1.5 கப் அளவுக்கு ரவையை போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு ரவை லேசாக செவந்து வர அளவுக்கு வறுத்தரலாம். எண்ணெய்க்கு பதிலாக நெய் சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு வறுபட்டது போதும். இதை பிளேட்டில் கொட்டிடலாம். தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு. அதே சமயம் முட்டைக்கோஸ் கேரட்டும் நல்லா வெந்திருக்கு. இப்போ ரவையை சேர்த்துடலாம். ஸ்டவ்வில் தீயை குறைச்சி வச்சு கட்டி இல்லாத அளவுக்கு கலந்து விட்டுடலாம். வெங்காயம் சேர்க்காம முட்டைக்கோஸ் சேர்த்து செஞ்சுருக்கிற இந்த உப்புமா ரொம்பவே பிரமாதமான சுவையோடு இருக்கும். சாப்பிடும்போது முட்டைக்கோஸ் சேர்த்ததே தெரியாது. ஏன்னா முட்டைக்கோஸோட வாசனையே துளி கூட இருக்காது. தேங்காய் சட்னியோட இதை சாப்பிடும்போது கிட்டத்தட்ட பொங்கல் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். ஹெல்த்தியான முட்டைக்கோஸ் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவிக்கலாம். கூடவே 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நெய் சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. மல்லி இலை சேர்த்து கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அதுக்கு பிறகு பரிமாறிக்கலாம். அருமையான சுவையில் வித்தியாசமான முறையில் நான் செஞ்சுருக்கிற இந்த முட்டைக்கோஸ் உப்புமாவை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.